நீ வந்துட்டியா? சலாம் அலைக்கும் அஸ்லாம். அலைக்கும் சலாம். குழந்தை எப்படி இருக்கா? இறைவன் கருணையில நல்லா இருக்கா. ஜுரம்லாம் இப்போ குறைஞ்சிடுச்சு. டாக்டர் டெங்குலாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நல்லது. குழந்தைய நல்லா பார்த்துக்க. எது தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லு. கண்டிப்பா. சலாம் அலைக்கும். சலாம். முதலாளி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. சரி, உள்ளவா. முதலாளி, எனக்கு வேலை கொடுங்க. எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். வெளியே போர்டு போட்டிருந்ததை பார்த்தேன். உங்களுக்கு ஹெல்ப்பர் தேவைப்படுதாமே? ஆமாம். உன் பேர் என்ன? என் பேர் நசிபுல்லா. நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். முதல்ல மொப்ராவில் லோடிங் வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீ மொப்ராவில் இருந்தால் வந்திருக்க? இல்லை, 3 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். ஊரில் பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்காங்க ஐயா. எந்த ஊர் உனக்கு? அதாவது எந்த கிராமம்னு கேட்டேன். அதாவது பஞ்சாபில் லுத்தியானா பக்கத்தில் டிக்கம்போன் சார். டிக்கம்பூவா? லுதியானாவிலேருந்து 38 கிலோமீட்டர் தூரம். அங்கே மொய்தீன் பாபாவோட தர்கா இருக்குல்ல? ஆமாம். நீங்கள் அங்கே போயிருக்கீங்களா? சரி சரி, நீ வேலையில் சேர்ந்துக்க. முஷ்டாக். சொல்லுங்க. முஷ்டாக், இவர் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காரு. லோடிங் வேலை நல்லா பார்ப்பாரு. நம்ம லோடிங் செக்ஷனில் இவரை வச்சு. நான் பார்த்துக்கிறேன். வாங்க போகலாம். நன்றி சார். முதலாளி, பஞ்சாப்ல இருக்கேன். லுத்தியானா பக்கத்தில் டிக்கம்போர். என்னாச்சு? இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கீங்க. சனா, இன்னைக்கு ஒரு ஆள் வேலை தேடி ஆஃபீஸ்க்கு வந்திருந்தான். நசீபுல்லா ரஸ்பி, டிக்கம்பூர்ல இருந்து. எனக்கு புரியுதுங்க. ஆனா அந்த ஆள் பேசுனதை கேட்டு நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. பழைய விஷயங்களை நினைச்சு புதுசா காயம் வந்துட போகுது. குட் மார்னிங் சார். ரெண்டு டீ அப்புறம் ஒரு பிளேட் பிஸ்கட் கொடுங்க. நீ ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை சார், எனக்கு வேண்டாம். நான் உன்னை நஜீம்னு கூப்பிடலாமா? கூப்பிடுங்க சார். எல்லாரும் என்ன அப்படி தான் கூப்பிடுவாங்க. நீ டிக்கம்பூரில் இருந்து தான் வந்திருக்கியா? நான் சின்ன வயசுலேருந்தே டிக்கம்பூரில் தான் சார் இருக்கேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் டிக்கம்பூர் போயிருக்கீங்க போல இருக்கு. என்னாச்சு முதலாளி? டிக்கம்பூரில் என்னோட மாமியார் வீட்டுக்காரங்க இருந்தாங்க. அப்போ நீங்களும் பஞ்சாபா? லுதியானாஸ். பல வருஷம் முன்னாடியே விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ அண்ணியும் டிக்கம்பூருங்களா? இல்லை, சனா தான் என்னுடைய 2வது மனைவி. என்னோட முதல் மனைவி ரெஹானா டிக்கம்பூர் சேர்ந்தவன். ரெஹானாவா? ரெஹானா ஆட்டூனா? அருண் சித்தப்பா மோனோவோட பொண்ணு, பபீஸோட மூத்த அக்கா ரெஹானா. அந்த ரெஹானாவா? ஆமாம். உனக்கு அவங்க எல்லாரையும் தெரியுமா? சொல்லுப்பா, உனக்கு அவங்க எல்லாரையும் தெரியுமா? அப்போ எனக்கு ஒரு 13 வயசு தான் இருக்கும். துணியால் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் டிக்கம்பூர் கிராமத்தில் எனக்கு தெரியாதவங்க யாருமே இல்லை. நீங்கள் தான் அவரா? அப்போ அவங்க 7 மாதம் கர்ப்பிணியாக இருக்கும்போது நீங்கள் தான் அவங்கள டைவர்ஸ் பண்ணீங்களா? அவரா நீங்கள்? இல்லை நஜீம், இப்போ நான் அப்படி இல்லை. அந்த அஸ்லம் கான் ரொம்ப பெரிய சுயநலவாதி. என்னை மன்னிச்சிடுங்க சார். நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்கும் போது அவளை நீங்கள் கைவிட்டுருக்கீங்க. நான் குற்றவாளி தான். ரெஹானா விஷயத்தில் குற்றவாளி தான். அல்லா கிட்ட போய் நான் பல தடவை மன்னிப்பு கேட்டு கெஞ்சி அழுதுருக்கேன்.
ஆனால் ரெஹானாவை பார்த்து இது மன்னிப்பு கேட்க எனக்கு தைரியம் இல்லை. நீங்க நினைச்சாலும் இனிமே முடியாது. ஏன்? 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல ரெஹானா இறந்துட்டாங்க. அம்மா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அம்மா, நீ இல்லாம நான் என்னம்மா பண்ணுவேன் அம்மா. அம்மா 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 கண்ணை திறந்து பாருமா அம்மா. அம்மா அம்மா நான் என்ன பண்ணுவேன் அம்மா அம்மா அம்மா. நீங்க எதுக்கு அவங்கள அப்படியே விட்டு வந்தீங்க சார்? அது எப்படியோ நடந்து போச்சு, அவ்வளோதான். இப்போ நான் முன்ன மாதிரியெல்லாம் இல்லை. நான் ரொம்பவே மாறிட்டேன். நல்லபடியாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்க முதலாளி, எனக்கு அது புரியுது. ஆனா நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த நேரத்தில் நான் அந்த மாதிரியெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. ரெஹானா கர்ப்பமாக இருக்கான்னு எனக்கு தெரியாது. ரெஹானா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அந்த நிலைமையில கூட அவங்க ஏரியா முழுக்க ஸ்வீட் கொடுத்தாங்க. ஆம்பளை பிள்ளையா? பையனா பிறந்தது? அந்த பையனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் நசீம். பையனா? என்ன சொல்ற? அந்த பையனை பத்தி உங்களுக்கு தெரியணுமா? ஆமாம்மா நசீம். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா அப்போ ரெஹனா கூட எனக்கு எப்பவும் சண்டையா தான் இருக்கும். அதனால தான் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் சனா கிடைச்சா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா அல்லாஹ் எங்க வாழ்க்கையில விளையாடிட்டாரு. சனாவால எப்பவுமே அம்மாவாக முடியாதான். அதனால நான் என்ன நினைச்சேன்னா, என்னால் எப்பவுமே ஒரு அப்பாவாக முடியாது. ஆனா அது அங்க ரெஹனாவுக்கு புள்ள இருக்கான்ல, ஷோயப். அவன் பேரு ஷோயப். +1 படிச்சுக்கிட்டு இருக்கான். டீகம்பர் ஹைஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கான். அவன் என்னோட புள்ள நசீம். அவன் ஏன் புள்ள. அவங்க அம்மா கர்ப்பமா இருக்கும்போது நீங்க விட்டு வந்திருக்கீங்க. என் புள்ள இப்ப எப்படி இருக்கான்? அவன் பார்க்க என்ன மாதிரி இருக்கானா? இல்ல அவன் அவனுடைய அப்பாவை வெறுத்து ஒதுக்கலல்ல? சொல்லு நசீம், என் புள்ள எப்படி இருக்கான்? இப்ப என்னாச்சு அஸ்லாம்? ஏதாவது சொல்லணுமா? சனா, எனக்கு என்ன தோணுதுன்னா, அல்லாஹ் நமக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்காரு. என்ன நீ ஏதாவது தத்து புத்துன்னு வளர்ற? இல்ல அது சனா, பாரு, திடீர்னு நசீம் என்னை தேடி வேலை கேட்டு வந்தான். அதுவும் டிக்கம்பூர்ல இருந்து. அப்புறம் அவன் சொன்னான் ரெஹனா இறந்துட்டான்னு சொன்னான். அல்லாஹ் அவளுக்கு சொர்க்கத்துல இடம் கொடுக்கட்டும். ஆனா இதுல வேற என்ன செய்தி இருக்கு? சனா, எனக்கு ஒரு புள்ள இருக்கான், ஷோயப். எனக்கும் ரெஹனாவுக்கும் பிறந்த புள்ள. அவன் +1 படிக்கிறானா. சனா, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அல்லாஹ் நமக்கு எதுக்கு குழந்தைய தரல? ஒருவேளை அந்த இடத்த ஷோயப்புக்காக விட்டு வச்சிருக்காரு போல இருக்கு. அதனால தான் அவர் நசீமை நம்மகிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. ஆனால் சனா, ஷோயப் என்னுடைய புள்ள. அவன் என்னுடைய வாரிசு. நசீம், இது என் புள்ள ஷோயபா? நஷீம், நீ என் புள்ளகிட்ட என்ன பேச வைக்கிறியா? இங்கே பாருப்பா, அல்லாஹ் தான் உன்னை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. ஏன்னா நான் அவ்வளோ குற்றங்கள் செஞ்சிருக்கேன். அதுக்கு பரிகாரம் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நசீப், நீ ஒரு அப்பாவை தன் பிள்ளைகிட்ட கண்டிப்பா சேர்த்து வைக்க முடியும். பதினாறு வருஷங்களுக்கு முன்னாடி 2022 சமயங்கள்ல அஸ்லாம் கான் தன்னுடைய மனைவி ரிஹானாவை விட்டு தனியா போயிட்டாரு.
இவளுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்த விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாது. 2022 அஸ்லமுக்கு ரிஹானா இந்த உலகத்தை விட்டு போன கதை தெரிஞ்சது. அது வரைக்கும் அவருக்கு எதுவுமே தெரியாது. இவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் பிறந்த விஷயமே அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்துச்சு. அந்த பையனோட பேரு ஷோயப் கான். இத விதின்னு சொல்றதா இல்ல விதியோட விளையாட்டுன்னு சொல்றதா? ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஷோயப் கான் 2019ல ஷோயப் ஒரு நாள் திடீர்னு காணாம போயிடுறான். சார் நாங்க ஊர் முழுக்க தேடி பார்த்தாச்சு சார். எப்பவும் போல சைக்கிள் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போனவன் தான் அவன். ஆனா மதியானத்துக்கு மேல திரும்ப வரவே இல்லை சார். அதனால தான் நேற்று ராத்திரியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார். இப்போ 24 மணி நேரம் மேல ஆகுது சார். ஆனா ஷோயப்பை பத்தி எந்த தகவலுமே கிடைக்கலையா? இதை பாருங்க, நாங்களும் ரொம்ப சின்சியரா தேடிட்டு தான் இருக்கோம். அங்க டோட்டல் டீமும் தேடி தான் சார் இருக்கு. நாங்க டீகம்பூர், குருதாஸ் நகர், லுதியானா வரைக்கும் தேடிட்டு தான் சார் இருக்கோம். சரிங்களா சார்? எங்க புள்ள அவ்வளவு தூரம்லாம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அப்ப நீங்களே சொல்லுங்க, அவன் யார் கூட போயிருப்பான்? யார் கூடயாவது எங்கேயாவது போயிட்டானா என்ன? நீங்க 2 பேரும் அதை சொல்லவே இல்ல. முந்தா நேத்து மத்தியானம் நீங்க ஷோயபை திட்டினீங்களாமே. அப்புறம் பர்வேஷ், உன்னோட ஒய்ஃப் அவனை ஓங்கி அரைஞ்சிருக்கா. உன்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க ஆயிஷா தான் இதை சொன்னாங்க. அவங்களுக்குள்ள நேத்து பெரிய சண்டையே நடந்துருச்சு மேடம். ஷோயப் நேத்திக்கு ரொம்ப கத்துனான், கோவத்துல வெளியிலயும் போயிட்டான். எனக்கு இங்க இருக்கு பிடிக்கல. நான் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஷோயப் நில்லு வீட்டுக்குள்ள வா. நீ வா உள்ள வா. இல்ல நான் கூட இருக்க விரும்பல. நான் கிளம்புறேன். அட ஷோயப், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நில்லுப்பா, நில்லு, இங்க வா. நான் சொல்றத கேளு ஷோயப், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மேடம் இது ஒரு சின்ன விஷயம். அன்னைக்கு ராத்திரி ஷோயப் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டான். நேத்து ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா தான் அவ காணாம போயிட்டா. முந்தா நேத்து நடந்தது சண்டை, அது ரொம்ப சாதாரண விஷயம் தான். இதுக்காக சண்டை போட்டீங்க? உன் பொண்டாட்டி அவ்வளோ கோவத்தோட ஷோயபை ஓங்கி அரைஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்த உங்க அம்மா உன்கிட்ட சொன்னாங்களா? என்ன ஆயிஷா, உன் இஷ்டத்துக்கு நீ பேசுற? இத பாருங்க, நான் என்ன பார்த்தனோ அதைத்தான் சொன்னேன். நுஸ்ரத் அவனை ஓங்கி அரைஞ்சால, அதுக்கு அவன் என் பையன் மாதிரி. நீங்க இம்ரானி அம்ரானி அடிச்சதே இல்லையா? நீங்க எதுக்காக ஷோயப் அடிச்சீங்க? அவன் சரியா படிக்கல, எல்லாத்துக்கும் மேல பைக் வேணும்னு அடம். உனக்கு இப்பதான்பா 17 வயசு ஆகுது ஷோயப். நீ எப்படி பைக் ஓட்டுவ? அதெல்லாம் ஓட்டிடுவேன் தாத்தா. எல்லாரும் தானே ஓட்டிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட என்ன கேட்டாலுமே உடனே முடியாதுன்னு சொல்லிடுறீங்க. இங்க பாரு ஷோயப், முதல்ல நல்லா படிப்பா, அப்புறம் இதெல்லாம் யோசிக்கலாம். போதும், நிறுத்துங்க. உங்ககிட்ட ஏதாவது கேட்டா போதும் உடனே படிப்பை பத்தி ஆரம்பிச்சிருவீங்க. நானே எப்படியாவது காசை ரெடி பண்ணிக்கிறேன். எங்க இருந்து ரெடி பண்ணுவ? எங்கேந்து? ஷோயப் சொல்லு, வேற எங்கேந்து காசு வாங்குவ? எங்கிருந்து கிடைக்குமா அங்கிருந்து வாங்கிக்குவேன். இந்த உலகத்துல நீங்க மட்டுமா இருக்கீங்க. எங்க அப்பா அம்மா இல்லைங்கிறதுக்காக எனக்கு யாரும் பணம் தர மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. ஷோயப், வார்த்தை அளந்து பேசு. என்ன பேச்சு இதெல்லாம்? நான் சரியா தான் பேசுறேன். எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்தையும் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. அப்பா அம்மா இல்லைங்கிறதுக்காக நீங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னா உனக்கு நாங்க எதுவுமே செய்யலையா? உன்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்குனது அதை பத்தி ஏதாவது தெரியுமாடா? ஓ, அப்படியா சொல்றீங்க? அப்படி நீங்க பெருசா எனக்கு என்ன பண்ணிட்டீங்க? உங்க கூட இருக்க எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால நான் இங்கிருந்து கிளம்புறேன். ஷோயப், இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரியே நான் வரேன் சார். ஷோயப் ஏதோ ஒரு கோபத்துல வீட்டை விட்டு வெளியில போயிருப்பான். ஓடி போலாம் கூட நினைச்சிருக்கலாம்ல. இருந்தாலும் அவன் ஒரு சின்ன பையன் சார். விவரம் பத்தாது, ரொம்ப அப்பாவி சார் அவன். ஹலோ, சொல்லுங்க மேடம். இங்க காட்டுக்குள்ள ஒரு குளத்துக்கு பக்கத்துல ஆள் இல்லாத சைக்கிள் ஒன்று அனந்தே நிக்குது மேடம். அந்த ஷோயப் பையன் இருக்கால, அவன் சைக்கிள் மாதிரி தான் தெரியுது மேடம். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவன் சைக்கிள் அடையாளம் இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க மேடம். சைக்கிளை போட்டோ எடுத்து ஐயா உங்களுக்கு அனுப்புவாரு. ஓகே. இது ஷோயபோட சைக்கிளா? ஆமா, இது ஷோயபோட சைக்கிள் தான். இது ஆமா எங்க மேடம். கிடைச்சது? அப்ப அவன் எங்க? ஷோய்போட பேக் ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. சைக்கிள் மட்டும் இங்க இருக்குன்னா பேக் எங்கேயாவது தூக்கி எரிஞ்சிருக்கணும். சார், அந்த பையனோட ஸ்கூல்ல போய் அந்த பையனை பத்தி விசாரிச்சேன். இது ஸ்கூல்ல நார்மலா இருந்திருக்கான் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க சார். ஏற்கனவே எங்கேயாவது ஓடி போறேன்னு சொல்லிட்டு இருந்தானா? இல்ல சார், அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா எப்பவும் போலதான் வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கான் சார் அவன் அப்படின்னு தான் சொன்னாங்க.
டிக்கம்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல விசாரிச்சியா? ஆமா சார், ஆட்டோக்காரங்க டாக்ஸிக்காரங்க எல்லார்கிட்டயும் அவன் போட்டோவை காமிச்சு ஃபுல்லா விசாரிச்சுட்டேன் சார். எல்லாருமே அதை தான் சொல்றாங்க சார். சார் சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலைங்க. ஒரு நிமிஷம் நீங்க போய் நில்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அவனுக்கு என்னாச்சு? என்னாச்சு சார்? கொஞ்சம் அமைதியா இருங்க, வெளியே போய் நில்லுங்க, இருங்க. காட்டு பகுதிக்கு பக்கத்துல இருந்த அந்த பாழடைஞ்ச பில்டிங்ல ஷோயபோட பாடி கிடைச்சது. பூச்சி மருந்து குடிச்ச மாதிரி ஒரு காலி பாட்டில் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அது போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா ஷோயிப் தற்கொலை பண்ணிருப்பான்னு. அவங்க போய் சொல்றாங்க. ஏன் ஷோயப் அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். சார் என்ன சார் சொல்றீங்க நீங்க? எப்படி சார் தற்கொலைன்னு சொல்றீங்க? நாங்க இதை கன்ஃபார்மா சொல்ல, ஆனா பார்த்த வரைக்கும் அப்படிதான் தோணுது. கொலையா சார்? ஆனா என் பேர புள்ள. இங்க பாருங்க, உங்க பையன் பாடி பக்கத்துல ஒரு பாட்டில் இருக்கு, வாயில நுரத்தல் இருக்கு. இப்போ அவனை போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போறோம். நாங்க எது உண்மைன்னு ரிப்போர்ட் வந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். நான் ரூம் நம்பர் 403லேருந்து பேசுகிறேன். பில்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. நான் ஒரு 5 நிமிஷத்தில் செக் அவுட் பண்ணிவிடுவேன். எனக்கு என்ன தோணுதுன்னா ஷோயபோட அக்கா இருக்காங்கல்ல, அவனை ரொம்ப திட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இம்ரான், அந்த பையன் உண்மையிலே பூச்சி மருந்து குடிச்சிட்டானா? அது தெரியலம்மா, ஆனா போலீஸ்காரங்க அப்படிதான் சொல்றாங்க. கொஞ்ச நாளாவே அவன் டிஸ்டர்ப்டாக தான் இருந்தான். அவன் உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? என்கிட்ட எதுவுமே சொல்லலை, ஆனால் பார்க்க ஒரு மாதிரியாக தான் இருந்தான். பாவம், அந்த பையனோட விதி எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? அவங்க அப்பா அவன் முகத்தை கூட பார்க்கல, அவங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. அது இப்ப அந்த பையனும் போயிட்டான். அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. என் பேரை தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே இல்லை. அவன் அப்படிப்பட்ட பையனே இல்ல, அது உண்மை இல்ல. நீங்களும் எங்ககிட்ட உண்மையை சொல்லவே இல்லையே. ஒருவேளை நாங்க உங்க பக்கத்து வீட்டு ஆயிஷா கிட்ட விசாரிக்கலனா எங்களுக்கு அந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. உங்களுக்குள்ள சண்டை வந்ததே தெரிஞ்சிருக்காது. அது அவ்வளவு பெரிய சண்டையே கிடையாது. அதுக்காக இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இல்லைன்னா 17 வயசு பையன் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா ஆள் இல்லாத இடத்துக்கு போய் தற்கொலை பண்ணிருக்கவே மாட்டான். எனக்கு நல்லா தெரியும், யாரோ என் புள்ளைய கொண்டு எங்களை பழி வாங்கிட்டானுங்க. எதுக்கு உங்களை பழி வாங்க சார்? அப்படி யார் உங்களுக்கு எதிரின்னு சொல்லுங்க. நான் ஷோயப் அப்படி எதுவும் சொல்லல. நான் அடிச்சது உண்மைதான். ஆனா அவன் அப்பா அம்மாவை எதிர்த்து பேசினா அதனால தான் என்னால அது ஏத்துக்கவே முடியல. எனக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்க போறது இல்ல. பொய்யெல்லாம் சொல்லாத என்ன. நான் எதுக்காக உன்கிட்ட பொய் சொல்லணும்? நான் எதுக்காக ஷோயப் விஷயத்துல பொய் சொல்லணும் சொல்லு? நான் அவனை என் புள்ள மாதிரி தான் வளர்த்தேன். நீ சொன்னதுனால ஷோயபுக்காக நான் ஒரு குழந்தைய பெத்துக்கணுங்கிற எண்ணத்தை கூட விட்டுட்ட தெரியுமா? ஏன்னா தப்பி தவறி கூட நான் ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா ஷோயப் கிட்ட வித்தியாசம் பாத்திரக்கூடாதுன்றதுக்காக தான். ஏன்னா நான் அதிகபட்ச துக்கத்துல இருக்கேன். என்ன பார்த்து நீ கேக்குறியா நான் அவன் கிட்ட என்ன சொன்னேன்னு? அவன் எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சான்னு? நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் தான் என்ன. ஆனா ஷோயபோட தாத்தாக்கு தெரியும் இதுல ஏதோ ஒரு உண்மை கண்டிப்பா மறைஞ்சிருக்குன்னு சொல்லி. மேலும் அது ஒரு கொலையா தான் இருக்கணும்னு அவரு டவுட் பட்டாரு. தற்கொலைக்கான வாய்ப்பே இல்ல சார். அப்படின்னா இது மர்டர். ஆமா, நெக்ல இருக்கிற மார்க்ஸை பாருங்களேன். கழுத்தை அழுத்தி பிடிச்சதுனால தான் ஆனா பெஸ்டிசைட் பாட்டில் பக்கத்துல இருந்துச்சே. பெஸ்டிசைட் மார்க் இவன் வாயில இருந்து தான் கிடைச்சிருக்கு சார். கொஞ்சம் அதிகமான மருந்து தான் குடிச்சிருக்கான். ஆனா பூச்சி மருந்து வயிற்றுக்குள்ள போல. இதை தற்கொலைன்னு காட்டுறதுக்காக இப்படி ஊத்தி விட்டுருக்காங்க. கழுத்து நெஞ்சிலே. விக்டிமோட நகத்தை பார்க்கும்போது யார் இவன் கழுத்தை நெரிச்சிருக்கானோ அவங்களுக்குள்ள ஒரு கைகலப்பு அங்க ஏற்பட்டிருக்குன்னு சொல்லுது. ஆனா இவனால தன்னை காப்பாத்திக்க முடியல. அப்போ கொலைகாரன் இவனை விட பெரிய பலசாலியா இருந்திருக்கான். ஏய் பவன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வேலை செய்யறத விட்டு ஊர் சுத்திட்டு இருக்கியா நீ? அது கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு. வேலை இருந்துச்சா? அப்ப நானே இங்க கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேனா என்ன? இங்க பார், இதுக்கு மேல நீ லேட்டா வந்தனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் இந்த மாசம் முழுக்க சம்பளம் கிடையாது உனக்கு. அந்த புவன்குமார் அவன் தான் என் ஷோயப்பை கொண்டு இருப்பான். நீங்க அவன் பேரை சொல்றீங்க? ஏதாவது பகை இருக்கா? இல்லைன்னா ஏதாவது சண்டை போட்டிங்களா?
நீங்கள் பெஸ்டிசைடை பற்றி பேசுனீங்கல்ல, அப்போவே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இந்த வேலையை புவன் தான் பண்ணியிருப்பான்னு. எதுக்கு? அவன் சுகந்தர் சாருடைய மொத்த விவசாய நிலத்தையும் நாசமாக்கிட்டான். அந்த அளவுக்கு பெஸ்டிசைட்ஸை ஊற்றிட்டான். மொத்த நிலமுமே நாசமாக போயிடுச்சு. பஞ்சாயத்து தலைவரே, யாராவது ஏதாவது சொல்லுங்க. சுக்கியத்தனோட நிலத்துல யாராவது என்ன பார்த்தாங்களா? பெஸ்டிசைடு போடும்போது அங்கே யார் இருந்தாங்க? நான் ஏழையாக இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எந்த தப்பாக இருந்தாலும் எம்எல்ஏ போட்டுறீங்க. இங்க பாருங்க, உடனே இவனை இந்த கிராமத்தை விட்டு ஒதுக்கி வைங்க. இல்லனா இவன் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு எதிராக போலீஸ்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நானும் உங்களை பற்றி சொல்கிறேன். இது உங்க நிற்கிறாரு பர்வேஸ் அண்ணனும் அருண் சிற்பமும் பண்ண வேலை தான் இது. ஆனால் பழியை தூக்கி எம்எல்ஏ போட்டு பார்க்குறீங்களா? என்ன தலைவர், அவன் இந்த மாதிரி உளறிக்கிட்டு இருக்கான். நான் அவன் மேலே கோவப்பட்டது உண்மைதான். அவன் இவர் பொண்ணை ஒரு மாதிரியாக பார்த்தான். அதனால தான் நான். என்னப்பா இது? இப்போ என்ன சொன்ன நீ? தலைவரே, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த போனியும் அவனை சேர்ந்த இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உடனே கிராமத்தை விட்டு விரட்டுங்க. அதான் இந்த கிராமத்துக்கு நல்லது. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? கேட்டிங்களா தலைவரே? நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்க. என்ன இது? பஞ்சாயத்தில் சொல்லாமல் ஏதாவது விஷயத்தை மூடி மறைக்கிறீங்களா? தலைவரே, இந்த பையனுக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. அதுதான். எப்படி பேசணுறது பற்றிலாம் என்கிட்ட பேசாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் கரெக்டாக தான் இருக்கேன். தேவையில்லாமல் நீங்கள் தான் பிரச்சனை பண்ணுறீங்க. உன் தகுதி என்னன்னு பார்த்து ஒதுங்கே இருறா நீ. உனக்குன்னு தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கோம்ல, அங்கேயே போய் இருப்போ. உங்கள் அப்பா தான் இப்படி பேசுறாருன்னா நீங்களுமா? தகுதியை பற்றியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. தகுதியை பற்றி பேசுறதுக்குலாம் உங்களுக்கு தகுதியே இல்லை. நாங்கள் கரெக்டாக தான் இருக்க. தேவையில்லாமல் நீங்கள் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. புவன் முதல்ல சுகேந்திரா தான் பழி வாங்கினான். அவருடைய விவசாயத்தை நாசமாக்கிட்டான். அப்புறம் உங்களை பழி வாங்கினானா? ஆனால் எதுக்காக? ஷோயபுக்கு ஒன்று அவன் எப்படி உங்களை பழி வாங்க முடியும்? புவன் சுக்விந்தர் சிங்கோடைய பொண்ணு பிரீத்தியை மாட்டி விட்டுட்டான். சித்தப்பா, நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். போங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க. தேவையில்லாமல் எங்களுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க. நீ வாய மூடு. பொறுக்கி ராஸ்கல், உனக்கு அவ்வளவு ஒழுங்கா போயிரு. சித்தப்பா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இவன் கூடலாம் நீ பேசுறதே தப்பு தான் பிரீத்தி. இதெல்லாம் உன் வீட்டுல தெரியுமா? நீ எதுக்கு அந்த பொறுக்கி பையன்கிட்ட பேசிட்டு இருந்த? சுகேந்தர் சார், தப்பு எல்லாமே அந்த பையனுடைய இதுதான். அவன் நம்பர் 1 பொறுக்கி ராஸ்கல். வந்துட்டியா? அவரு சுகேந்தர் ரொம்ப திட்டாருல்ல. என் பொண்ணுகிட்ட இருந்து விலகியேறுன்னு ரொம்ப மிரட்டினாரு. அந்த சின்ன பையனோட தற்கொலை கேஸ் இப்போ கொலை கேஸா மாறி இருக்கு. இந்த விஷயத்துல இருந்து முதல் சஸ்பெக்ட், முதல் ஆங்கிள் இப்போ வெளியில வந்திருக்கு. அது என்னன்னா, புவன் குமார் அரெஸ்ட் பண்ணி இப்போ ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஷோஹிபோட தாத்தா புவன் மேல டவுட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க ஃபேமிலியில் ஏதோ பிரச்சனை இருக்கு. முதல்ல அவங்க ஷோயபோட சண்டை போட்டதை சொல்லவே இல்லை. இந்த புவனோட ஸ்டோரி திடீர்னு வெளியே வந்திருக்கு சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஷோயபோட அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கல்ல? ஆமா சார். அவங்க அப்பாவை பத்தி எதுவுமே தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது என்னவா இருக்கும்னா, ஷோயபோட அம்மா ரிஹானா, அவரோட தம்பி பர்வேஷ், பர்வேஷோட வைஃப் நிஸ்ரத், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஷோயபை வளர்த்துருக்காங்க சார். அவங்களுக்கு பசங்க யாரும் இல்லை? இல்ல சார். ஓகே, நீ விக்டமோட ஃபேமிலிக்குள்ள விசாரி. போதும், நிறுத்துங்க. உங்ககிட்ட ஏதாவது கேட்டால் போதுமே உடனே படிப்பை பற்றி பேச ஆரம்பிச்சிருவீங்க. நான் பணத்தை ரெடி பண்ணிக்கிறேன். எங்க இருந்து? எங்கிருந்தாவது. எங்கிருந்து கிடைக்குமோ அங்கிருந்து. இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா என்ன? அமந்தி, ஷோயபோட பாடி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆர்த்தி, எனக்கு அவனை பார்க்கணும். நீ இப்போ அங்கே போகிறது சரியா வராது. எல்லாரும் நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்பாங்க. ஆர்த்தி, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போலீஸ் கிட்ட சொல்லிடவா? நீ முதல்ல அப்படிலாம் யோசிக்காத. உன் வீட்டு ஆளுங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது உன்னை கொன்னே போட்டுருவாங்க. மன்பிரீத் ஸ்கூலுக்கு வந்திருந்தானா? ஆமா, நான் அவன்கிட்ட பேசினேன். ஆர்த்தி, இன்னைக்கு அமந்தி வரலையா? இல்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. ஏன், அவளுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு ரொம்ப ஃபீவர். அமந்தி, இன்னைக்கு மன்பிரீத்தோட ஃபேஸை பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருந்துச்சு. ஒருவேளை மன்பிரீத் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? அமந்தி யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. எங்கடா பயந்துட்டு ஓடுற? நில்றா, டேய் நில்றா. தயவு செஞ்சு கிளம்பு. சண்டை போடுற மூடு இல்லை. மூடு இல்லையா? உன் நிலைமை சரியில்லையான்னு சொல்லு. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அமந்தி என்ன விரும்புகிறா?
நானும் அவளை விரும்புகிறேன். ஆமந்தி எனக்கு மட்டும்தான் கேர்ள் ஃப்ரெண்டா? 2 வருஷமா நான் அவ கூட பழகிட்டு இருக்கேன் தெரியுமா? திடீர்னு வந்து பிரச்சனை பண்றது நீ தான்டா. இங்கிருந்து கிளம்பிடு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லைன்னா நில்றா என்னடா பெரிய பிரச்சனை பண்ணுவ? என்ன பண்ணுவ? நான் தான் முன்னாடியே உன்ட்ட சொன்னல, 2ல 1 பாத்துருவேன்னு. நீ யாரானு பாத்துலாம்டா. யார் ஜெயிக்கிறாங்களோ அவனுக்கு தான்டா அவ. ஏ பயந்தாங்கோல எங்கடா ஓடுறே? நில்றான்ற. தில்லு இருந்தா வாடா, இன்னைக்கு 2ல 1 பாத்துலாம். எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு தான்டா அவ சொந்தம். தாத்தாக்கு புவன் மேலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டவுட் இருந்துச்சு. அவனும் இப்போ ஸ்டேஷன்ல இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த முக்கோண காதல் கதையில ஒரு குழப்பம் நிலவுது. போலீஸ்க்கும் ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த கொலை நடந்ததுல இருந்து 1200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு கிராமத்திலயும் கன்ஃபியூஷன் இருக்கு. அதை யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்கவே முடியல. ஷோயப்ப பாத்தீங்களா? அவன்கிட்ட பேசுனீங்களா? என்னாச்சு அஸ்லாம்? நீங்க ஷோயப்ப பாத்தீங்களா? அவன் வரவே இல்லை சனா. நாங்க 2 நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா ஷோயப் அங்க வரவே இல்லை. அவன் தாத்தா பாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா என்ன? அன்னைக்கு விவசாய நிலத்துல என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் நீ தானே செஞ்ச? நான் எதுவுமே பண்ணல. வேணும்னா எங்க ஊர்ல போய் கேட்டு பாருங்க. இது உன்னோட பஞ்சாயத்து கிடையாதுடா, போலீஸ் ஸ்டேஷன். அங்கேயும் நான் பலியாக மாட்டேன், இங்கேயும் பலியாக மாட்டேன். ஆளாளுக்கு என்ன பலி கொடுக்க பாக்குறீங்களா? உன்னோட லவ் ஸ்டோரி மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த கிராமத்தை நாசம் பண்ண பாக்குறியா? ஷோயபை எதுக்கு கொன்ன? உனக்கு சுக்கிந்தர் கூட தானே பகை? அருண் பேக்கோட தானே? ஷோயபை கொன்னதுக்கு அப்புறம் உனக்கு அவ கிடைச்சிட்டாளா? ஷோயபுக்கும் உன் பகைக்கும் என்னடா சம்பந்தம்? நீங்க மேல அபாண்டமா பழி போடுறீங்க சார். இங்க நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன். பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா பதுங்கிருந்து பண்ண மாட்டேன், நேருக்கு நேர் மோதிருப்பேன். யார் யாரை கொல்லணுமோ கொன்னுட்டு பழியை தீர்த்திருப்பேன். ஆனா நான் எதுக்காக அவனை கொல்லணும்? அப்ப அந்த பெஸ்டிசைடு உனக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்லு. நான் எந்த பெஸ்டிசைடையும் வாங்கல. நான் அவனை கொல்லவும் இல்லை சார். அவன் எனக்கு நல்லாவே தெரியும். புவன் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு மத்தியான நேரத்துல கடையை விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிடுவான். அக்டோபர் 11ஆம் தேதி மத்தியானம் புவன் கடையில இருந்தானா இல்லையா? கண்டிப்பா அவன் இங்க இருந்திருக்க வாய்ப்பே இல்ல. நான் தான் சொன்னேன், ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு பார்ட்டிங்க எஸ்கேப் ஆயிடுவான் மேடம். நல்லா தெரியும். இந்த புவன் ஷோயப பழி வாங்குறதுக்காக ஏதாவது பண்ணிருப்பானா? அவன் என்ன வேணா செய்வான் மேடம். அவன் அப்படிப்பட்ட ஒரு ஆளு தான். சுக்கிந்தர் அப்புறம் ஷோயப் பாப்பாவோட பிரச்சனை இருந்தது உண்மைதான். ஆனா அந்த பிரச்சனைக்கு பெருசா காரணம்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த பெஸ்டிசைடு வாங்கினது 6 மாசத்துக்கு முன்னாடி. இந்த விஷயம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்புறம் அந்த ஷோயப் பையன் எதுக்காக எங்க கூட காட்டுப்பகுதிக்கு வரணும்? ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா எனக்கு அவங்க தாத்தாவுக்கு சுத்தமா ஆகாதுன்னு. ஏன்னா நாங்க தான் சண்டை போட்டோமே. நீங்க என்ன பெரிய புத்திசாலின்னு நினைக்க மாட்டீங்க, அந்த ஷோயப்பை முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் சார், எல்லாரும் சேர்ந்து உங்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. சார் இவன் சொல்றதை பார்த்தா எல்லாம் சரியா தான் இருக்குன்னு தோணுது. ஒரு லாஜிக்கும் இருக்கு சார். இது எனக்கு அப்பவே தோணுச்சு. அருண் திடீர்னு புவனோட பேரை சொன்னால, இந்த அருண் நம்ம கிட்ட எதை மூடி மறைக்கிறான்? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சித்தப்பா. நம்மளால அழதான் முடியும். உடம்ப பார்த்துக்கோங்க. ஜஃபர் போலாம்பா. நசீம் எப்போ கிராமத்துக்கு போனோம்? முந்தா நேத்து ராத்திரி
ஏதோ அவசர வேலைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன் என்ன விஷயம்? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி நீ கிளம்பு. சரி. புவனுக்கு இந்த கேஸ்ல ஏதோ சம்பந்தம் இருக்கு சார், அது மட்டும் கன்ஃபார்ம். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். உஸ்மான் உன்னை வீட்டுக்குள்ள போய் பார்க்க சொன்னேன்ல. அங்க இருந்தா மேடம் கேட்டு வரேன். ஒரு விஷயம் இருக்கு மேடம், எல்லாருக்கும் மனசுக்குள்ள கேள்விகள் இருக்கு. பர்வேஷும் நுசரத்தும் தான் பிள்ளையா அவனை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அவருடைய உண்மையான அம்மா ரஹானா சார், அவங்க இறந்துட்டாங்கல்ல? ஆமா சார். நஸ்ரத் மனசுல ஒரு வருத்தம் இருந்துச்சு. அவளுடைய புருஷன் ரிஹானோட தம்பி சின்ன வயசுல இருந்தே அந்த பையன் மேல ரொம்பவே அன்பா இருந்திருக்கான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவனுக்குன்னு குழந்தையே இல்லை சார். இந்த சண்டைக்கு என்ன காரணம் இருக்கும்? 10ஆம் தேதி ஷோயப் எதுக்கு சண்டை போட்டான்னு சொல்லுங்க. பைக்கோட விஷயத்த சொன்னாங்க, ஆனா பிரச்சனை வேற ஏதாவதா? சார் அந்த பர்வேஷ் அப்புறம் ஹாரன் கிட்ட நீங்க விஷயத்த டைரக்டா ஓபன் பண்ணி கேட்டுருங்க சார். பர்வேஷ், நாங்க கேள்விப்பட்டோம் உன்னோட பொண்டாட்டி அவங்க உன்னோட ஷோயபை தத்தெடுத்துக்கிட்டது தன்னோட புள்ளையா நினைச்சது எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு அவன் மேல அவ்வளோ அன்பா. பாருங்க இதெல்லாம் புவன் தான் பண்ணிருக்கான். அவனை விட்டுட்டு நீங்க என்ன? நான் ஒரு விஷயத்த சொல்லணும், இதை செஞ்சது புவன் இல்ல. அவன் உங்க கூட சண்டை போட்டது உண்மைதான். அது உங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரியும், டிக்கம்பூருக்கும் தெரியும். சார் எங்க பையனை கொண்டவன நீங்க தேவையில்லாம இப்போ எங்க வீட்லயே தேடிட்டு இருக்கீங்க. பர்வேஷ், நான் உங்ககிட்ட தான் ஆமா, கேக்குறேன். நீங்க நினைக்கிறது எல்லாம் உண்மைதான். ஆனா அவ சார் இது 16 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு சார். எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. நாங்க பிரிஞ்சப்போ சோகியப்புக்கு 1 வயசு தான். நஸ்ரத் தான் சார் பாத்துக்கிட்டா. இப்ப 17 வருஷம் முடிஞ்சு போச்சு. கால போக்கில் நஸ்ரத் அவனை தான் புள்ளையாவே ஏத்துக்கிட்டா சார். இப்பவும் அப்படிதான். அன்னைக்கு சண்டை போட்டது பைக்குக்காக தானே? பின்ன வேற எதுக்காக? உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சா நீங்க தான் சார் எங்க கிட்ட சொல்லணும். ஷோயபோட அப்பா எங்க? எனக்கு தெரியாது. அந்தாலு ருஹானா கர்ப்பமா இருக்கும்போது பதில விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஆனா இனி வரைக்கும் திரும்ப பார்த்ததே இல்ல சார். அவனுக்கு பையன் பிறந்திருக்கா பொண்ணு பிறந்திருக்கா எதுவுமே அவனுக்கு தெரியாது சார். சோஹிப் யாரு, அவன் என்ன நிலைமையில இருக்கானா இல்லையா எதுவுமே அவனுக்கு தெரியாது சார். நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அது அன்னைக்கு ஷோயப் ரொம்ப பிடிவாதமா பேச ஆரம்பிச்சான் சார். இது பைக்கால தான் உங்க அப்பாவை பேச விடு. பிரச்சனை பைக்கால தான் சார் வந்தது. ஆனா ஷோயப் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். அது எங்க மனசை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. நானே எப்படியாவது காசு ரெடி பண்ணிக்கிறேன். எங்கிருந்து கிடைக்குமா அங்கிருந்து வாங்கிக்குவேன். இந்த உலகத்துல நீங்க மட்டுமா இருக்கீங்க? அது எங்க மனசை ரொம்ப சுக்குநூறா உடைச்சிருச்சு சார். அவன் ஏன் அப்படி பேசுறான்னு எங்களுக்கு புரியவே இல்லை சார். வேற எங்க இருந்து அது வாங்குவானே என்னடா அர்த்தம்? எங்க இருந்து காசு வரும் சோஹிப்? சரி அதை விடுங்கங்க. சண்டை முடிஞ்சு சமாதானம் ஆயிட்டான்ல. சரி விடு. ஆனா ஏன் அப்படி சொல்லணும்? வேற எங்க இருந்தாவது பணம் வரும்னு சொல்றானே, சொல்லு. வேற எங்க இருந்து பணம் வரும்னு சொல்லு. கேட்கறதுக்கு வாயை திறந்து பேசு. அது நான் ஏதோ ஒரு கோபத்தில் அப்படி சொல்லிட்டேன். இங்க பாரு ஷோயிப், நீ எந்த தப்பும் பண்ணலல்ல. இங்க பாரு சோஹிப், உனக்கு என்ன வேணுமோ கேளு, நாங்க அதை உனக்கு வாங்கி கொடுக்குறோம். ஆனா இங்க பாரு, நாம ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய பணக்காரங்கெல்லாம் இல்லப்பா. உனக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா உங்க தாத்தா கூடயும் மாமா கூடயும் வேலைக்கு போப்பா. சரியா? அப்புறம் நீ விருப்பப்பட்டதை வாங்கிக்க. என்னை கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுறீங்களா? தாத்தா என்னாச்சு? பாருப்பா, நீ பேசுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பணத்தை எங்க இருந்தாவது கொண்டு வந்துருன்னு சொன்ன பாரு. எனக்கு அப்பா இருந்திருந்தாருன்னா நான் கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது, அப்பா இல்லையே. ஷோயபோட அப்பா எங்க இருக்காரு? எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது சார். அந்த ஆளு என் அக்காவை 17 வருஷத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடி போயிட்டான் சார். இத்தனை வருஷமா அந்த ஆளு எங்க இருக்கான், என்ன ஆனா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நீங்க இன்னும் முழுசா விஷயத்த சொல்லல. ஷோயப் தன்னோட அப்பாவை பார்த்துருக்கானா? நீங்களே யோசிச்சு பாருங்க சார், அவங்க எப்படி சந்திக்க முடியும்? எங்களுக்கே தெரியாது அவனுடைய அப்பா எந்த ஊர்ல இருக்காருன்னு. அப்புறம் அவனுக்கு மட்டும் எப்படி தெரிய வரும்? எப்படி ஷோயப் அவங்க அப்பாவை பார்க்க முடியும்? இத்தனை நாள் வரைக்கும் பார்த்ததே இல்லையே. லுதியானால இன்ஃபர்மேஷனை கேளு. இந்த அஸ்வந்தோ ஷோயபோட அப்பா. அந்த அஸ்லம் கானோட ஃபுல் டீடைல்ஸை எடு. அதுவும் உடனே. இந்த ஷோயப் ஃபேமிலியில யாருக்கோ பிரச்சனையா மாறிட்டான்னு நினைக்கிறேன். சார், உங்களுக்கு தோணுதா ஷோயபோட அப்பா டீக்கம்பர் வந்திருக்காருன்னு? ஏன்னா உங்களுக்கு தொடர்பே இல்லையே. யோசிச்சு பாரு, 17 வயசு பையன் அந்த நிலைமையில என்ன யோசிப்பான்? பணம் எங்க இருந்தாவது வரும்னு சொன்னான்ல, அந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்ததுக்கு காரணம் என்னன்னு பாரு. ஏய் நஜீப், ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க. உன் ஃபோன் ஏன் ஆஃப்ல இருக்கு?
அவருக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால தான் வர முடியாம இருந்தது. அஸ்லம் பாய் போய் பாரு, அவர் தான் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. நீ திடீர்னு எங்கே போயிட்ட நசீம்? ஷோயப் எப்படி இருக்கான்? என்கிட்ட அவனை பத்தி கேட்காதீங்க. நீ இப்போ ஏன் இப்படி சொல்கிற நசீம்? அவனுக்கு என்ன ஆச்சு? நீங்க அவனை என்ன பண்ணீங்க? அதுவும் உங்க புள்ளையே போய் ஏன் இப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? நீ ஏன் இப்படி சொல்கிற நசீம்? நான் 10ஆம் தேதி லுதியானாவுக்கு அவனை சந்திக்கிறதுக்கு போனேன். நான் ஷோயப் கிட்ட பேசினேன். அவன் அடுத்த நாள் 11ஆம் தேதி என்னை மீட் பண்ண வரேன்னு சொன்னான். இங்கே பாருப்பா ஷோயப், நான் லுதியானா வந்துட்டேன்ப்பா. இப்போ தான் ஹோட்டலில் செக்இன் பண்ணேன். நீங்கள் வந்துருப்பா. அப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து பைக் ஷோரூம் போகலாம், ஓகே? உனக்கு எந்த பைக் பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் அதையே வாங்கி தரேன். நீ எப்போ இங்கே வர? இதோ இன்னைக்கு வந்துடுறேன்ப்பா. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுமே டிக்கம்பூர்லேருந்து நேராக பஸ் ஏறி உங்களை பார்க்குறதுக்காக கண்டிப்பாக வந்துடுறேன்ப்பா. பாரு, நீ கண்டிப்பாக வந்துருவல்லப்பா? ஆமாப்பா, கண்டிப்பாக வந்துடுவேன். பாருப்பா, நீ ஏன் ரொம்ப அப்செட்டாக பேசுகிற? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லைப்பா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சரிப்பா. அதுக்குள்ளே நான் உனக்காக சூப்பரான ஒரு பைக்கை பார்த்து வச்சிடறேன். அப்பா, சொல்லுப்பா. என்ன உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போகிறீங்களாப்பா? நான் நினச்சேன் அவனுடைய மாமா தாத்தாவால் அவனுக்கு என்கிட்ட வர்றது கஷ்டமாக இருக்கும்னு. அதனால தான் நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. இந்த விஷயத்த கூட நான் சொல்லலையே, ஷோயப் கூட கான்டாக்டில் இருக்கேன்னு. நசீம், நான் ஷோயப்புக்காக 4 பைக் ஷோரூமுக்கு போனேன். நல்ல பைக் செலக்ட் பண்ணேன். அடுத்த நாள் ஷோயப் வரலையா? வரலையே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நசீம், ஆனால் அவன் ஃபோன் ஏன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கு? இப்போ கூட ஸ்விட்ச் ஆஃபில் தான் வருது. இனிமேல் அவன் ஃபோன் சுவிச் ஆஃபில் தான் சார் இருக்கும். அவன் ஃபோன் ஆனாக இருந்தால் கூட எப்படி உங்ககிட்ட எல்லாம் பேசுவான்? என்ன சொல்கிற? ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. 16ஆம் தேதி ஷோயப் கொல்லப்பட்டிருக்கான். அவன் செத்து போயிட்டான். நீங்க அவனை என்ன பண்ணீங்க சார்? என்ன காரியம் பண்ணிட்டீங்க? முதலாளி, நீங்க தெரியாம சித்தப்பா கிட்டேயும் பர்வேஷ் கிட்டேயும் ஷோயப் பத்தி பேசிட்டீங்களா? சொல்லுங்க. நான் எதுக்கு அதை பற்றியெல்லாம் பேச போகிறேன்? அவங்க தான் என்னை அடியோட வெறுத்து ஒதுக்கிட்டாங்களே. நீங்க 1.5 வருஷமா ஷோயப் கிட்ட பேசுறீங்க. இப்போ நீங்க அவனை பார்க்க போனப்போ அவன் கதையை முடிச்சிட்டீங்களா? என்ன நீங்க நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க முதலாளி. என் சித்தப்பாவோட முகத்தை பார்த்து என்னால் பேசக்கூட முடியல, தெரியுமா? என்னாச்சா? ஷோயப் இன்னுமா ஃபோன் எடுக்கல? சனா, அது ஷோயபை யாரோ கொண்டுட்டாங்களாம். அண்ணா சனா, ஷோயப் கிட்ட நான் பேசினேன். அவன் 11ஆம் தேதி லுதியானாக்கு வந்து என்னை மீட் பண்ணுறேன்னு சொன்னான். நான் அவனுக்கு பைக் வாங்கி கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் அவனை கொல்றதுக்கு எவனோ ஒருத்தன். மேம், மன்பேஷன் ஒரு பையன் இருக்கான். அவன் தான் ஷோயப்பை போய் பார்த்துருக்கான் 17ஆம் தேதி மத்தியானம். எங்க பாத்துக்கிட்டாங்க? கிராமத்துல இருக்கிற குளத்துக்கு பக்கத்துல 2 பேர் கூட கைகலப்பு ஏற்பட்டிருக்கு. சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு பொண்ணுக்காக மேடம். அவ ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணா? ஆமா. ஆனா மேம், அந்த பையன் இருக்கால, அவன் ஊர் தலைவரோட பையன் மேடம். ஜாக்கிரதையா பேசுங்க. ஏய், என்னப்பா இது? வண்டியை ஒரு ஓரமா எடுத்து ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆச்சு இல்ல? அப்பா பாருங்க எவ்வளவு சூப்பரா பைக் ஓட்டுறேன் பாருங்க. நான் பைக்லயே போறேனேப்பா. 18 வயசு ஆகாம பைக்கெல்லாம் ஓட்டக்கூடாதுப்பா. பேசாம சைக்கிள்ல போனி போ. சொல்லுங்க மேடம், என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? சார், எங்களுக்கு உங்க பையன் மன்பிரீத் கிட்ட பேசணும். அவன் இன்னும் மேஜர் ஆகல, அதான் உங்க முன்னாடி பேசுறோம். என்ன விஷயம் மேடம்? என்ன பேசுறதுக்காக எல்லாரும் வந்திருக்கீங்க? டேய், என்னடா என்ன பண்ணி தொலைச்ச நீ? அப்பா, நான் ஒன்றும் பண்ணலப்பா. மன்பிரீத், எங்களுக்கு ஷோயபை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும். நான் சொல்றது கேளுங்க. நீங்க டிக்கம்பூர் போகாதீங்க, அவங்க உங்களை மாட்டி விட்டுருவாங்க. சனா, என் புள்ள செத்து போயிருக்கான். ரெகனாவுடைய குடும்பத்தை பார்க்கறதுக்கு நான் போய் தான் ஆகணும். எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அமைதியாக இருக்க முடியாது. இத்தனை வருஷமாக என் பிள்ளைய அவங்க தான் வளர்த்துருக்காங்க. குறைந்தபட்சம் இந்த மாதிரி நேரத்தில் நான் அவங்கள பார்க்க போய் தான் ஆகணும். நீங்க முதல் தடவையா நஜீபை பத்தி சொல்லும் போதே அவனுக்கு ரெஹானோட டோட்டல் ஃபேமிலியும் தெரியும் சொன்னப்பவே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். இந்த விஷயத்துல அவசரப்படாதீங்கன்னு சொன்னேன். ஒருவேளை பழைய விஷயங்களால புது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்க தானே காயப்பட்டிருக்கீங்க. சனா, நீ காயன்னு சொல்றது என் பிள்ளைய. நான் தான் மனசு காயப்பட்டு வந்து நிற்கிறேன். நான் டிக்கம்பூருக்கு போய் தான் ஆகணும். நீங்க முதல் தடவையா நஜீபை பத்தி சொல்லும் போதே அவனுக்கு ரெஹானோட டோட்டல் ஃபேமிலியும் தெரியும் சொன்னப்பவே
நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். இந்த விஷயத்துல அவசரப்படாதீங்கன்னு சொன்னேன். ஒருவேளை பழைய விஷயங்களால புது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்க தானே காயப்பட்டிருக்கீங்க. சனா, நீ காயன்னு சொல்றது என் புள்ளைய. நான் தான் மனசு காயப்பட்டு வந்து நிக்கிறேன். நான் டிக்கம்பூருக்கு போய் தான் ஆகணும். ஒரு பக்கம் போலீஸுக்கு மன்பிரீத்தோட ஆங்கிள் கிடைச்சிருக்கு. அவன் தான் 11ஆம் தேதி ஷோஹிபோட கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா அந்த சின்ன பையனை சந்திச்சிருக்கான். இன்னொரு பக்கம் ஷோஹிபுடைய அப்பா அஸ்லம் தன்னுடைய மனைவி ரஹானாவை பார்க்கறதுக்கு சிகம்பூருக்கு வந்திருக்கிறாரு. கூடிய சீக்கிரமே இந்த கேஸ்ல ஒரு ட்விஸ்ட் கண்டிப்பா ஏற்படத்தான் போகுது. இது வரைக்கும் நீ பையனோட முகத்தை கூட பார்த்ததில்ல. இப்ப அவன் இல்லைன்னு சொன்னதும் சும்மா கண்ணீர் வெடிச்சு ஏமாத்துறதுக்கு வந்திருக்கிய. நீங்களே கேளுங்க இந்த ஆள்கிட்ட. இப்ப மட்டும் திடீர்னு எப்படி வந்திருக்காருன்னு கேளுங்க. ஜோஹிபே இவன் புள்ளன்னு எப்படிப்பா இந்த தெரிய வந்துச்சு? ஜோஹிபே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க யாரையுமே முதல்ல வந்து சந்திக்கல. ஆனா நான் கடந்த 1.5 வருஷமா ஷோயப் கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நானே எப்படியாவது காசை ரெடி பண்ணிக்கிறேன். எங்கிருந்து கிடைக்குமா அங்கிருந்து வாங்கிக்குவேன். இந்த உலகத்தில் நீங்கள் மட்டுமா இருக்கீங்க? கடந்த 1.5 வருஷமா நான் அவனுக்காக அப்போ நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்யணும்னு நினச்சேன். நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன். நீ எப்படி அவன்கிட்ட பேசுன? அவனை உன்னை பார்க்க வந்தான்? ஃபோனில் தான் பேசிகிட்டு இருப்போம். சும்மா பொய் சொல்லக்கூடாது. அவன்கிட்ட ஃபோனே கிடையாது தெரியுமா? இல்லை, அவன்கிட்ட ஃபோன் இருக்கு. இங்கே தங்கியிருந்த அந்த நசீம் அவன் தான் அவனுடைய நம்பர் எனக்கு தந்தான். ஷோயப் கிட்ட நான் பேசியிருக்கேன். நாங்கள் அவனுக்கு ஃபோனில் வாங்கி கொடுத்தது இல்லை. அவனுக்கு 17 வயசு தாங்க ஆகுது. எப்படி அவன் பேரில் சிம் கார்டில் வாங்க முடியும்? சார், நசீமுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் டீம் ஒர்க்கர் முஷ்டாக் கிட்ட பேசுகிறேன். அஸ்லம் பாய், நஜீப் லஞ்ச் பிரேக் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டானே. இன்னைக்கு வேலைக்கு வரல. நானும் காலையில் கால் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஃபோனு ஆஃப்னே வருதுங்களே. சார், நசீமுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆனால் சார், நசீம் தான் எனக்கு ஷோயப்போடைய நம்பர் கொடுத்தான். அது 11ஆம் தேதிக்கு அப்புறமா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒன்றும் புரியல சார். இதெல்லாம் எப்படி தான் நடக்கும்? அவன் தான் ஃபோனே கிடையாதுன்னு சொல்கிறேன். ஐயோ சார், நான் ஷோயப் கிட்ட ஃபோனில் பேசியிருக்கேன். என்கிட்ட அவனுடைய ஃபோட்டோஸ் வரைக்கும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபோட்டோவே என்கிட்ட அனுப்பியிருக்கான். சார், அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கிற ஃபோட்டோ கூட எனக்கு அனுப்பி வச்சிருக்கான். சார், இதெல்லாம் நம்பவே முடியல சார். அவன் பெரிய ஏமாத்து பேர் வழி. என் அக்கா கர்ப்பமாக இருக்கும்போது அந்த சமயத்தில் அவளை போட்டு அடிப்பான். இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் சார். ஆனா பர்வேஷ் அஸ்லாம் தான் சொல்றான்ல, கடந்த 1.5 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கான்னு. அவன் போய் சொல்றான் சார். இவன் அவங்க அம்மா கிட்ட பேசவே மாட்டான் சார். அவன் என்கிட்ட பேசவும் மாட்டான் சார். ஆனா இவன் என்னன்னா அவனுக்கு பணம் அனுப்பிச்சதா சொல்றான் சார். அஸ்லாம் போய் சொல்றான் சார். அஸ்லமுக்கு தான் பையன் ஷோஹிபோட கொலையில் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? இந்த கொலையில் ஏதாவது இவனுக்கு பங்கு இருக்குமா? இல்லைனா அமன்தீப்காக மன்பிரீத்தை பகைச்சிக்கிட்ட பிரச்சனையில் ஏதாவது ஒன்றா இருக்குமா? இந்த கொலை நடந்தது விதியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே ப்ரீ பிளான்டு மர்டர் தான் இது. இந்த கொலையானது பேராசையின் பின் விளைவு. ஆனா நசீபுல்லா ஷோஹிப் கானை சந்திச்சது இது நிஜமாவே விதியோட விளையாட்டா என்ன? 17 வயசான சின்ன பையனை கொன்னது யாரு? எதுக்காக இந்த கொலையை பண்ணாங்க? தந்தையான அஸ்லாம் கான் அந்த ஆளுக்கு நிச்சயமா இதுல ஏதோ ஒரு பங்கு இருக்கு. ஆனா அதுக்கு என்னதான் ஆதாரம்? ஆனா இந்த கொலை எதுக்காக நடந்துச்சு? ஒரு பையன் தான் அப்பாவை தேடினதுக்காகவா? இல்லைன்னா ஒருவேளை 17 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு அப்பா தான் பையனை தேடி கண்டுபிடிச்சிருக்காரா? இந்த குற்றம் ஒரு குழப்பமான குற்றம் தான். ஆனா இது நடந்த விதமும் செஞ்ச விதமும் யோசிக்க முடியாதபடியா இருக்கு. எல்லாரையும் பயமுறுத்தக்கூடிய விஷயம். இந்த கேஸோட கிளைமேக்ஸ அடுத்த எபிசோட்ல நீங்க நிச்சயமா பார்க்க தான் போறீங்க. அதுதான் 2வது பார்ட், கடைசியான ஒண்ணு. ஜெய் ஹிந்த்.